வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு வேம்புலி சித்தர். வேம்புலி சித்தர் ஓர் அட்டமா சித்தர். சடைமுடி தாடி என்ற தோற்றத்தோடு இடுப்பில் பச்சை கட்டியிருப்பார். வாசம் வேப்பமரம். பெரிய வேப்பமரத்தின் மேல் கிளைகளிடையே சாய்ந்திருந்தே இரவு பொழுதை கழிப்பார். பகலில் அப்படியே ஊருக்குள் சுற்றி வருவார். ஞானோபதேசம் அவர் நோக்கம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருப்போரை சுற்றி உட்கார வைத்து ஞானோபதேசம் பண்ணுவார். மண்ணில் வாழும் வரை உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உயிர் மேலும் உடலெடுக்க ஓடித் திரியக்கூடாது என்பார். உற்ற நோய் நோற்றால் உயிர் குறுங்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரி என்று ஆணித்தரமாக அடித்து சொல்வார். கொண்ட கர்ம பிணியை கழுகியே ஆக வேண்டும் என்று அன்பை போதிப்பார். பொய் கூடவே கூடாது என்பதில் கராராக இருப்பார். பார்ப்பதற்கு கரடுமுரடாக தோன்றினாலும் கருணை வயப்பட்டவர். அடுத்தவருக்கு துயர் என்றால் உடனே ஓடிப்போய் துடைப்பார். ஆனால் அவர் உதவ வேண்டும் என்றால் அவர்கள் பொய்யில்லாதவராக இருக்க வேண்டும். முதலில் யாரும் அவரிடம் சிரத்தை காட்டவில்லை என்றாலும் போக போக வேம்புலி சித்தரின் தேவை மிகவும் தேவைப்பட்டது. காரணம், வேம்புலி சித்தர் பொய்யே சொல்லாதவர்களுக்கு வரும் துன்பங்களை உடனே தீர்த்து விடுவார். அது சிறு நோயோ பெருநோயோ, நோய் என்றாலும் பிணி என்றாலும் மாற்றி விடுவார். அவர்களை காப்பாற்றும் முறை வித்தியாசமாக இருந்தது. வைத்தியர்களால் கைவிடப்பெற்ற இறந்து விடுவார்கள் என்று ஒதுக்க பெற்றவர்களை இவர் மீட்பார். இறப்பை நெருங்கி இருப்பவரை பக்கத்தில் போய் பார்த்துவிட்டு உடனே தள்ளி ஒரு குழியை தோண்ட சொல்லி அதனுள் இருந்து கொண்டு மண்ணை போட்டு மூட சொல்வார். அவர்களும் அப்படியே செய்வர். சில மணி நேரத்தில் இறப்பு நிலைக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சரியாகி எழுந்து உட்கார்ந்து விடுவர். அதன் பிறகு வேம்புலி சித்தர் வேறு திசையில் இருந்து வருவார். இது முதலில் அங்கு உள்ளவர்களுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. வேம்புலி சித்தரிடம் இது பற்றி கேட்க பயம். ஆனால் அவர்களுக்கு இது சந்தோஷத்தையே கொடுத்தது. வேம்புலி சித்தர் சமாதியில் இறங்கிவிட்டால் நிச்சயம் இறப்பு நிலையில் இருப்பவர் தப்பி விடுவார். சுற்றுமுற்றும் ஊர்களில் வேம்புலி சித்தர் பெயர் பரவியது. நிறைய பேர் தேடி வந்து பயன் பெற்றனர். இப்படி நடந்து வரும்போது அந்த ஊரில் உள்ள வைத்தியருக்கு வேம்புலி என்றாலே வயிற்றில் புலியை கரைக்கும். இப்போது யாரையும் பயமுறுத்தி மருத்துவம் பார்க்க வைக்க முடியவில்லை. பார்ப்பவர்கள் எல்லாம் சாவு பயம் போய்விட்டது. வேம்புலி சித்தர் வந்த பிறகு எனும்போது தன் பொழைப்பை கெடுக்க வந்த எதிரியாகவே வேம்புலியை வைத்தியர் நினைத்தார். இதனால் வேம்புலியை ஊரில் உலாவ விடாமல் இருக்க அவர் சமாதி சென்றதும் அந்த சமாதியை மண் போட்டு மூடிய பின் பெரிய பாறாங்கல்லை அதன் மேல் உருட்டி வைத்து வேம்புலியை சமாதியில் இருந்து வெளியே வரவிடாமல் தடுக்க முயற்சித்தார். ஆனால் அது பயனற்றதாகவே முடிந்தது. காரணம், சமாதி உள்ளே போய் மண்ணை நிரப்ப சொன்னவர். ஆனால் சமாதியை உடைக்காமல் வெளியே இருந்து இவர் வருவார். ஒருமுறை வைத்தியர் உருட்டி வைத்த பெரிய பாறாங்கல் அப்படியே இருக்க வேம்புலி மறுநாள் வேறு திசையிலிருந்து நடந்து வருவதை பார்த்த வைத்தியர் இரவு சமாதியை போய் பார்த்தார். கல் வைத்த மாதிரியே இருந்தது. எந்த உடைச்சலும் இன்றி இருப்பதை பார்த்து சமாதியை உடைத்து பார்த்தார். உள்ளே வேம்புலி சித்தர் உடல். பயந்து அப்படியே ஓடி வந்து விட்டார். இங்கே வந்திருப்பவர் யார்? இது வேம்புலியா இல்லை அது வேம்புலியா என திணறினார். இவர் மாயக்காரரோ மாந்திரீகரோ என குழம்பி போனார். அவர் மூளை அதீதமாக வேலை செய்தது. இதற்கு முன் வேம்புலி இருந்த சமாதிகளை யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொன்றாய் தோண்டி பார்த்தார். ஒவ்வொன்றிலும் வேம்புலி உடல் இருந்தது. கண்டு மயக்கமே வந்தது. இத்தனை உடலா ஒரு நபருக்கா? எப்படி சாத்தியம்? சிந்திக்க ஆரம்பித்தார். இறப்பை தடுக்கும் ஆற்றல் இறைவனுக்குத்தானே, இவருக்கு எப்படி வாய்த்தது என எண்ணி ஒரு முடிவிற்கு வந்தார். கடம்பன் என்ற பெயருடைய அந்த வைத்தியன் வேம்புலியை நேரில் சந்தித்து இந்த உண்மையை தெரிய விரும்பினார். பகலில் நேரில் பேச வாய்ப்பு அமைவதில்லை. ஊர்க்காரர்கள் உடன் இருப்பார். யாரும் இல்லாத இரவு நேரத்தில் சந்திக்க ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாமல் வேம்புலிக்கும் தெரியாமல் பின்தொடர்ந்து வேம்புலி தங்கும் வேப்பமரம் வரை வந்து மறைந்திருந்தார். வேம்புலி வேப்பமரத்தில் ஏறி 2 கிளைகளுக்கு இடையே சாய்ந்து கிடந்தார்.
மறைந்திருந்த கடம்பன் ஒரு முடிவிற்கு வந்தான். வேம்புலி நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது கல் ஒன்றை எறிந்து அவர் தூக்கத்தை கலைத்து கீழே இறங்கி வர வைத்து வந்தவுடன் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த ஐயத்தை நீங்கும்படி வேண்டுதல் செய்ய முடிவெடுத்தார். காத்திருந்தார். சில மணி நேரம் ஆனதும் ஒரு கல்லை எடுத்து எறிய குறிபார்க்கும் போதுதான் தெரிந்தது, காந்தம் போன்ற 2 கண்கள் தன்னை உற்று பார்த்து கொண்டிருப்பதை. அந்த கண்கள் புலியின் கண்கள். வேப்ப மரத்து கிளையில் படுத்திருப்பது புலியேதான். வேம்புலி எங்கே? இவர் வேப்பமரத்து புலி என்பதையே எல்லோரிடம் வேம்புலி என்றாரோ? தலை சுற்றியது. இப்போதுதான் தான் இருளில் பெருங்காட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது புரிந்தது. அப்படியே மயங்கிவிட்டார். வேம்புலியின் கால்களை அமைக்கிக் கொண்டிருந்தார் கடம்பர் வைத்தியர். என் சந்தேகமெல்லாம் தீர்ந்தது. நீங்கள்தான் என் குரு என்று கால்களையும் தொட்டு வணங்கினார். குரு தேவா, கற்றறிவை வைத்து காலந்தள்ள பார்த்தேன். மெய்யறிவு என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. அட்டமா சித்தி கிடைக்கும் போது சாயா புருஷன் ஆற்றல் ஒட்டி கொள்ளும். இதே உருவம் எத்தனை உருவம் எடுக்கலாம். புலியாக சிங்கமாக தன் உருவமே பல பிரதி உண்டாகலாம். ஆனால் இறப்பவர் பிழைப்பது எப்படி ஐயனே? இறக்காமலே இருக்க முடியுமா என்று முடிவாக கேட்டார். வேம்புலி சித்தர், அவர்களை இறப்பிலிருந்து காப்பது என் எண்ணம். அவர்கள் பிழைக்கட்டும் என்ற எண்ணமே பிழைக்க வைக்கிறது. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் சித்தராக மெஞ்ஞானியாக இருக்க வேண்டும். நான் மெய்வழி நடப்பவருக்கு மட்டுமே உதவுவேன். அவர்கள் பிழைப்பர். இறக்காமலே இருப்பது அவர்களிடமே இருக்கிறது. எப்போது பொய் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்களோ அப்போதே இறந்து விடுவர். மெய் நிரந்தரத்தை தரும், பொய் பிறப்பை தரும். வேம்புலி சித்தர் சொல்லி முடித்ததும் உடனே கடம்பன் வைத்தியர் வேம்புலியின் கால்களையும் தன் தலைமீது தூக்கி வைத்தார். இனி என் தொண்டு இந்த காலடி காட்டும் வழியே என்று பணிந்தார். வேம்புலி சமாதி இருந்த அத்தனை சமாதியும் புற்றாக மாறி அம்மனாக கொண்டாட பெற்றது. கடம்பன் மிக பெரிய சீடனாக தன் வாழ்வை கழித்தான். மெய் நிலைக்கும் சித்து சிறக்கும் குருவழியே உலகை உயிக்கும் திருவழி. வாழ்வோம், வாழ்விப்போம்.